ஃப்ரிட்ஜு பழுதாக போனால் நீங்கள் எங்கே வச்ச நீங்கள் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி கம்பெனிக்காரன் வந்து பார்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாரண்டி தர மாட்டான். இந்த 10 வருஷம் வாரண்டி தருவாங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் இடைவெளி விடாமல் வச்சு ஹீட்டில் வந்து அது பழுதாக போயிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்தவங்க வாரண்டி தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் வச்ச இடம் பிள்ளைன்னு சொல்லி அது ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயான இடத்துல தான் வைக்கணும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து எங்கள் வேலை செய்திருக்கணும்னா மன்னாரில் அப்போ கொஞ்சம் மன்னாரில் வேலை செஞ்சுட்டுருக்குறோம். கிச்சன் வேலை நடந்துகிட்ருக்கு, கீழ் கிச்சன் வேலை அப்படித்தான். ஓகே, கிச்சன் வேலை நடக்குது. என்னென்னு சொன்னால் சில இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த பிரச்சனைகளை பற்றி பேசுவோம்னு சொல்லித்தான் நான் ஒரு அந்த வீடியோ என்ன சொன்னால் நாங்கள் என்ன போட் சூஸ் பண்ணி செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் நான் ஷட்டர் போட் தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். ஷட்டர் போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், ஷட்டர் போட் தான், ஒரிஜினல் ஷட்டர் போட் தான். சரியா, டூப்ளிகேட் ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் ஷட்டர் போட் தான். மற்றது வந்து நாங்கள் வந்து இந்த பின்பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஒரிஜினல் ஷட்டர் போட் தான். அதனால் இது இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா, பின்பக்கத்துக்கு வந்து ஒரிஜினல் ஷட்டர் போட் தான் போடுறோம். கிளாடிங் ஷீட்டோ இல்லையான்னு சொன்னால் வேறு எதுவும் போடல. சில பேர் வந்து கிளாடிங் ஷீட் போட்டு செய்கிறவே, நான் வந்து அப்படி செய்கிறதில்ல. என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து அந்த எங்களோட கபர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பின்னுக்கும் வந்து போட் போட்டு செய்கிறேன். மற்றது வந்து பின்னுக்கு போட் போட்டு செய்தால் நிச்சயமாக உள்ளுக்குள்ளே பூச்சிகள் ஒன்றும் போகிறதுக்கான இடைவெளி ஒன்றும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்படித்தான் செய்த வாரம். என்னென்னு சொன்னால் ரேட்டு சில இடங்களில் வந்து இப்போ ரேட்டு பேசி போட்டு ஒரு விதமாக ரேட்டு பேசுவாங்க, ஒரு விதமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரேட்டு பேசிக்குள்ளேயே வீட்டுக்காரர் என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க என்ன மாதிரி எப்படி செய்ய போகிறீங்க, பின்னர் கிளாரிங் ஷீட் போடுவீங்களா, இல்லைன்னு சொன்னால் போட் போடுவீங்களா, இல்லைன்னு சொன்னால் என்ன வேறு எதுவும் போட் சூஸ் பண்ணி செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் வீடுகளில் வந்து கிச்சன் வேலைக்கு செய்ய வேறு போட்டுகளை வந்து நீங்கள் ஓமெண்ட் சொல்லி சொல்லாதீங்க. வேண்டு சொன்னால் வேறு போட்டுகளை செய்ய நிறைய பிரச்சனைகள் வரும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீட்டில் பார்த்துருந்தேன், எம்டிஎஃப் போட்டில் செய்திருந்தது. எம்டிஎஃப் போட்டில் செய்திருந்தது ஃபுல்லாகவே வந்து கிச்சன் பழுதாக போச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் கிச்சன் செய்தான். ஃபுல்லாக அப்படியே ஃபுல் கிச்சனும் வந்து ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கலட்டி எடுத்துகிட்டு அது நான் வந்து புதுக்குடியிருப்பில் தான் வந்து போய் பார்த்தேன். அங்கே வந்து ஃபுல்லாக எல்லா இருந்த முழு போட்டுமே முழு பலகையுமே பழுதாக போச்சு. லாட்ஜிலேருந்து எல்லாமே கீழையும் சரி மேலேயும் சரி. வெளியில் அழகுபடுத்தினா மட்டும் பார்த்தாது, போட்டையும் நல்லா சூஸ் பண்ணணும். வீட்டுக்கார்ட்ட நான் ஒரு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு அவங்களுக்கு நான் இப்படி தான் இது செய்கிறதுக்கு ரேட் எடுத்துனான்னு சொல்லாமல் வீட்டுக்காரருக்கு வேலைக்காரரும் வந்து வீட்டுக்காரருக்கு விளங்கப்படுத்தணும். இப்படி தான் செய்வோம், இப்படி தான் இந்த சாமான் தான் போட போகிறோம், பின்னுக்கு இப்படி தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த ரேட்டை பற்றி ஒருத்தர் காய்ச்சிருந்தவர், அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமானது. இந்த ரேட் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹைன்னு சொல்லி ஓகே நான் சில நேரம் அப்படி இருக்கலாமேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிச்சனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு 10 அடி, இந்த பக்கம் ஒரு 10 அடி, இந்த பக்கம் ஒரு 10 அடி, சரியா, 3 பக்கம் ஒரு 10 அடி, சரியா. அப்போ இதில் வந்து நான் வந்து பேக் சைட்டுக்கு வந்து கிளாடிங் ஷீட் போட்டால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 காசு மிச்சம் பெறும். எனக்கு 50,000-60,000 காசு மிச்சம் பெறும். அதை வந்து நாங்கள் போடாமல் விட்டுட்டு கிளாடிங் ஷீட் போட்டு செய்யலாம். ஆனால் நான் அப்படி யோசிக்கலை. செய்கிறத வந்து சரியாக செய்வோம். இப்போ செய்கிறோம், இப்போ சரியாக செய்து கொடுப்போம். வீட்டுக்காரருக்கு செய்து கொடுத்தா நாளைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்காவது இந்த ஃபேண்ட்ரி கபோர்ட் கிடக்கணுமன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் இந்த பின்னுக்கு வந்து போட்டை வந்து நான் போட்டு செய்கிறது முழுத்த அந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன கீழே நாங்கள் வந்து ஷட்டர் போர்ட் தான் போட்டிருக்கிறோம். ஓகே, மேலேயும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ஷட்டர் போர்ட் தான். மற்றது வந்து இன்னொரு விஷயம், ஃப்ரிட்ஜுக்கு வந்து நாங்கள் வந்து பின்னுக்கு போட் போடுறதில்ல. நான் வந்து போட் போட மாட்டேன். எந்த வீட்டையும் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு போட் போடுறதில்ல. ஒரு சில வீட்டுக்காரர் கேட்டபடியாக போட்டு கொடுத்துருக்குறேன். அதுக்கான ரீசனை சொல்கிறேன். ஃப்ரிட்ஜ் வந்து சரியான ஹீட்டானது, சரியா. ஃப்ரிட்ஜின் கம்ப்ரெசர் அப்படின்னு பார்க்கும்போது அது சரியான ஹீட்டாக இருக்கும். அப்போ போட் வந்து ஹீட்டை கடத்தாது, சரியா. ஷட்டர் போர்ட் வந்து ஹீட்டை கடத்தக்கூடிய சாமான் இல்லை. அப்போ ஷட்டர் போர்ட் ஹீட்டை கடத்தான்னு சொல்லிக்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வாங்கி இங்கே வர்ற ஃப்ரிட்ஜ் வந்து எதுவுமே இன்வெல்ட் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதாவது உள்ளுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் இல்லை.
கபர்ட்டுக்குள்ளே வைக்கிற ஃப்ரிட்ஜ் வந்து வெளிநாடுகளில் தான் அறிமுகமாகி போய்கின்றிருக்கு. ஆனால் எங்களோட நாட்டில் வந்து இன்பில்ட் ஃப்ரிட்ஜ் குறைவு. ஒரு சில கம்பெனிகள் எடுத்து செய்யுது. ஆனால் அது வந்து கொழும்பில் உள்ள பெரிய கம்பெனிகள் அப்படி எடுத்து செய்யுது. ஆனால் இங்கே இருக்கிற நாங்கள் எல்ஜியோ இல்லைன்னு சொன்னால் சாம்சங்கோ இங்கே அவான்ஸ் சிங்கர் அப்படியான கம்பெனியில் எடுக்கிற ஃப்ரிட்ஜுகள் வந்து இன்வெல்ட் ஃப்ரிட்ஜ் இல்லை. அதாவது உள்ளே வைக்கக்கூடிய மாதிரி கபர்ட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் இல்லை. ஆனாலும் நான் கபர்ட்டுக்குள்ளே ஒரு வடிவமைப்புக்காக கபர்ட்டுக்குள்ளே வைக்கிறோம். அதுவும் கூடாது. ஆனால் அப்படி செய்ய போய்க்க நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை சுற்றி வர ஃபுல்லாகவே அப்படியே கபர்ட் அடிக்காமல் ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு 2 இன்ச்சு இடைவெளி விட்டு அடிக்க சொல்லணும். வீட்டுக்காரரே சொல்லிக்கொள்ளுங்க அந்தந்த விஷயங்களை. இப்படியான விஷயங்கள் வந்து இதனால தான் நான் அது ஓகே. இந்த என்னென்னு சொன்னால் இந்த போட் நான் வந்து பின்னுக்கும் ஃபுல்லாக வந்து போட் போட்டு செய்கிறபடியாக தான் எனக்கு வந்து இப்படியான கோஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் அப்படி இருக்கலாம். என்ன சொன்னால் வந்து நான் அப்படியே ஒரு 60,000 மிச்சம் பிடிக்கணும்னு நானும் நினச்சிருந்தேன்னு சொன்னால் வீட்டுக்காரருக்கு நாங்கள் வந்து ரேட் பேசிக்க வந்து வீட்டுக்கார்ட்ட நான் வந்து சொல்ல மாட்டேன் பெரும்பாலும். நான் இப்படி தான் செய்ய போகிறேன்னு சொல்லாட்டிக்கும். ஆனால் என்ன மேனேஜாச்சிக்கு நான் எப்படி படுக்குதோ அப்படி செய்வேன். அதே மாதிரி தான் நான் எல்லா வீட்லேயும் இந்த வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயும் அப்படி தான் பெரும்பாலும் நாங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறோனோ அதே மாதிரி தான் செய்வேன். இப்போ எனக்கு ஒரு 50,000 காசை நான் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறத விட வீட்டுக்காரர் செய்து கொடுக்குற சாமான் நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா? அதனால தான் எனக்கு என்னோடய ரேட் கொஞ்சம் கூடவாக இருக்குமோ என்ன வந்து யோசிக்கிறேன். சரியா? நன்றி. பார்த்துக்கொள்ளுங்க. மேலே இப்போ ஆள் கூட இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ சில கபர்ட்டில் வந்து 10 கிலோ 20 கிலோன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. கம்பெனியால் கபர்ட்டில் 10 கிலோ வைக்கலாம், தட்டில் 20 கிலோ வைக்கலாம்னு சொல்லி. எங்களோட கபர்ட்டில் வேணுமென்னு சொன்னால் ஆக்களை கூட உட்கார வைக்கலாம், பிரச்சனை இல்லை. வேணுமென்னு சொன்னால் என்ன மாதிரி 5 பேரை தூக்கி மேலே உட்கார வைக்கலாம். அப்படி ஸ்ட்ராங்காக தான் செய்கிறோம். சரியா? அப்படி இருக்கேக்க நிச்சயமாக எங்களோட ரேட் கொஞ்சம் கூடவாக இருக்கிறதில்ல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் சரியாக செய்யணுமென்னு நினைக்கிறதால நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். சரியா? இதை தான் நான் சொல்லணுமென்னு நினச்சேன்னா ஃப்ரிட்ஜு மட்டும் மறந்துடாங்கோ. கட்டாயம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இடைவெளி விடுங்கோ. இல்லைன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜு பழுதாக போனால் நீங்கள் எங்கே வச்ச நீங்கள் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி கம்பெனிக்காரன் வந்து பார்த்தான்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாரண்டி தர மாட்டாங்க. இந்த 10 வருஷம் வாரண்டி தருவாங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜை வந்து நீங்கள் ஃப்ரீயாக கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் இடைவெளி விடாமல் வச்சு ஹீட்டில் வந்து அது பழுதாக போயிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்தவங்க வாரண்டி தர மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் வச்ச இடம் பிள்ளைன்னு சொல்லி அது ஃப்ரீ ஸ்டாண்டிங் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீயான இடத்துல தான் வைக்கணும். ஆனால் இதுக்குள்ளே நாங்களும் வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங் தான் வைக்கிறோம். ஆனால் நிறைய கொஞ்சம் இடைவெளி விடுறோம். அப்போ மற்றது வந்து சுவருக்கும் வந்து நான் போட் போட வரேன்னு சொன்னால் சுவர் வந்து ஹீட்டை கடத்தக்கூடியது. ஆனால் போட் வந்து ஹீட்டை கடத்தாது. அதுக்காக தான். சரியா? மறுபடியும் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.